மேடம், இவர் என்ன பழி வாங்குறதுக்காக என் மேல போய் கேஸ் போட்டிருக்காரு. இவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? மால் மசாலா கம்பெனி ஓனர் இருக்காங்கல்ல, மாலா மேடம், அவங்க கொடுத்திருக்காங்க. மேடம் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆமாமா. அந்த அம்மாவுக்கு சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு மேடம், வந்துட்டு இருக்காங்க மேடம். மேடம், பணத்தை எடுத்தவன் இவங்க சொல்லி தான் எடுத்தாங்கிற உண்மையை ஒத்துக்கிட்டான். பத்தாவதுக்கு இவங்களும் அந்த 2 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கட்டிட்டாங்க. பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் தேவையில்லாம இந்த கேஸை கிளறி என்ன வேற கூட நிறுத்தி வச்சிருக்கீங்களா மேடம்? உண்மை எது பொய் எதுன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். வாங்க மேடம், உங்களுக்கு அதான் வெயிட்டிங். உட்காருங்க. மேடம், அன்னைக்கு நான் அந்த 2 லட்ச ரூபாய் பணத்தை திருடல. இருந்தாலும் அன்னைக்கு இருந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில பழி ஏன் மேல விழுந்துருச்சு. பரவாயில்ல, நானும் 2 லட்ச ரூபாய் பணத்தையும் கட்டி வேலை இல்லாம வெளியிலயும் வந்துட்டேன். இப்ப விசாரணை மறுபடியும் கூட்டிட்டு வந்து என்னை எப்படி தொந்தரவு பண்றீங்க? உங்களை மாதிரி பணக்காரங்க எங்களை மாதிரி இல்லாதவங்களோட விளையாடுறதை பொழுதுபோக்க வச்சிருக்கீங்களா? டென்ஷன் ஆகுது இளவரசி. எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு உனக்கு இப்ப தெரியும். மேடம், அவன் ஏதாவது உண்மையை சொன்னானா? அவன் இதுவரைக்கும் உண்மையை சொல்லல. சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கான். ஆனா இப்ப உண்மையை சொல்வான். கான்ஸ்டபிள், அவனை இழுத்துட்டு வாயா. வாடா. டேய், உண்மையை சொல்றா. இப்ப சொல்றா. டேய், உண்மையை சொல்லு. யாரா காரணம் இதுக்கு முன்னாடி? சொல்றா. டேய், சொல்லுடா. சொல்றா. அந்த பணத்தை திருட சொன்னது யாருன்னு சொல்றா. அதான் அன்னைக்கே சொன்னேன் மேடம். அது காரணம் இவங்க தான் மேடம். டேய், சொல்றா. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருக்க. சொன்னதே சொல்லிட்டு இருக்க. சொல்றா. டேய், சொல்றா. டேய், சொல்றியா இல்லையா? சொல்லு, உண்மையை சொல்லு. யாரா எடுக்க சொன்னது அந்த பணத்தை? டேய், கேக்குறேன்டா. சொல்றா. அடிக்குறா. நீ உண்மை தானா உண்மை சொல்றா. சொல்றா. சொல்றானா? டேய், சொல்றா. உண்மை சொல்றா. சொல்றா. என்னடா? டேய், சொல்லு. சொல்லு. சொல்லிடுறேன் மேடம். எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன் மேடம். சொல்லு. சீக்கிரம் சொல்றா. சொல்லிடுறேன் மேடம். அது வந்து சொல்லு. இவங்க சொல்லி நான் பணத்தை திருடல மேடம். திருட்டுக்கு இவங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மேடம். அவங்க நல்லவங்க மேடம். எதுக்குடா இளவரசி மேல பழியப்பட்ட? சொல்றா. உண்மையை சொன்னா என்னை விட்டுருவீங்களா மேடம்? உண்மையை மறைக்காம சொல்றா, நான் உன்னை விட்டுறேன். பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் தான் மேடம் அப்படி சொன்னேன். இதுல வேற யாரும் சம்மந்தப்படல மேடம். அப்புறம் எதுக்காக இளவரசி மேல பழிய போட்ட? எதையோ நீ மறைக்கிற. உண்மையை சொல்றா. சத்தியமா இதான் மேடம் உண்மை. ஆட்டோ வாங்குறதுக்கு எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு மேடம். பணத்தை நான் தான் திருடேன்னு சொன்னா எப்படி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிடுவீங்க? அதனால தான் அவங்க மேல பழிய போட்டு தப்பிச்சேன் மேடம். இதான் உண்மை மேடம். கான்ஸ்டபிள், இவனை தூக்கி உள்ள போடுங்க. டேய், வாடா. நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட் மேடம். இளவரசி மேல எந்த தப்பும் இல்ல. அவங்க நிரபராதி. இங்க பாருங்க மிஸ்டர், அன்னைக்கு அந்த ஆட்டோ டிரைவர் உங்களையும் இந்த கேஸ்ல சம்பந்தப்படுத்தி பேசினதுனால உங்களை விசாரணை கூட்டு வந்தோம். நீங்க போங்க. தேங்க்யூ மேடம். மேடம், இனி இந்த கேஸை நான் பாத்துக்கிறேன். நீங்க கிளம்புங்க மேடம். ஓகே மேடம், தேங்க்யூ. வரேன். சரிம்மா. கார்த்திக், மேடம். நீங்க ஆபீஸ் கிளம்புங்க. டீலர்ஷிப் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பின்னாடியே வந்துடுறேன். ஓகே மேடம். அப்ப நான் இளவரசி, என்னங்க ஆச்சு? உங்களை போலீஸ் கூட்டிட்டு வந்ததை சொன்னாங்க. லீலா ஃபோன் பண்ணாங்க. அதான் ஓடியாந்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராஜா.
ஒரு சாதாரண என்கொயரி தான். நம்ம வீட்ல போய் பேசிக்கலாம். இளவரசி ஒரு நிமிஷம். நீ அன்னைக்கே அவ்வளவு தூரம் சொன்ன அந்த திருட்டுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. நான் தான் நம்பாம உனக்கு தண்டனை கொடுத்துட்டேம்மா. ஆனா நீ அந்த தப்பா பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அதான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மறுபடியும் விசாரிக்க சொன்னேன். மேடம், அன்னைக்கு அவ்வளோ தூரம் சொல்லியும் என் மேல நம்பிக்கை வராத உங்களுக்கு எப்படி மேடம் திடீர்னு உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு? அதுக்கு காரணம் இருக்கு. வாமா மாலா. எப்படி இருக்கீங்க பெரியம்மா? நல்லா இருக்கும். வாங்க அண்ணே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எப்படிக்கா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, நான் உள்ள வரும்போது ஒரு பொண்ணு வெளியில போனா. அவ எப்படி? அவ எதுக்கு இங்க வந்தா? அந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா அண்ணே? தெரியுமாவா? என் ஆபீஸ்ல வேலை பார்த்த பொண்ணுதான். சரியான ஃப்ராடு. 2 லட்சத்தை ஆட்டோ டிரைவரை வச்சு திருடிட்டா. உண்மை தெரிஞ்சதும் என் ஆபீஸை விட்டு விரட்டி விட்டுட்டேன். என்ன நீ சொல்றீங்க? அந்த பொண்ணு அப்படி பண்ணுச்சு இருக்காதே. ஆமாக்கா, அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. அந்த பொண்ணு மேல குத்த சொல்லாதீங்கக்கா. நான் கூட முதல்ல இளவரசி நல்ல விதமா தான் நினைச்சேன். அந்த பண விஷயத்துல அவ கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும்? அக்கா, கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய்ன்னு சொல்லுவாங்க. கடைக்கு நகை வாங்க போனோம். அதை வர்ற வழியில தவற விட்டுட்டோம். அதை அந்த பொண்ணு தான் அட்ரஸ் கண்டுபிடிச்சு பொறுப்பா கொண்டு வந்து கொடுத்தது. அந்த பொண்ணை போய் நான் பணம் கொடுத்தது கூட பணத்துக்கு ஆசைப்பட்டிருந்தா அதை நான் திருப்பி கொடுத்துருப்பேனான்னு கேட்டுச்சு. அப்படிப்பட்ட பொண்ணா உங்க ஆபீஸ் பணத்தை திருடிச்சு. ஏதோ சதி நடந்திருக்குக்கா. அந்த பொண்ணை பார்த்தா தப்பான பொண்ணா தெரியல. ரோடு ஓரத்துல வைர மோதிரத்தையும் வைரத்தோடையும் அத்தனை பொறுப்பா தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு போன நீ கண்டிப்பா ஆபீஸ் பணத்தை திருடி இருக்க மாட்டேன்னு எனக்கு புரிஞ்சுது. உடனே உனக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா அந்த ஆட்டோ டிரைவர் அன்னைக்கு உன்னையும் கார்த்திகையும் தான் இந்த சம்பவத்துல சம்பந்தப்படுத்தி பேசினான். அதான் ஒருவேளை அந்த கார்த்திக்கும் இதுல சம்பந்தம் இருக்கான்னு கண்டுபிடிக்கதான் போலீஸ்ல மறுபடியும் புகார் கொடுத்து விசாரிக்க சொன்னேன். இப்போ கார்த்திக் மேலேயும் எந்த தப்பும் இல்ல. எல்லாம் ஆட்டோ டிரைவர் பண்ண வேலை தான் தெரிஞ்சு போச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி. இளவரசி, நீ நாளைக்கே டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிக்க. அது மட்டும் இல்ல, எடுக்காத பணத்துக்காக நீ ஆபீஸ்ல கட்டின 2 லட்சம் ரூபாய் பணம் உனக்கே திரும்ப கிடைச்சிடும். நான் வரட்டுமா? மேடம், ஒரு நிமிஷம். என் மேல உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா என்னால் மறுபடியும் அந்த ஆஃபீஸில் வேலை செய்ய முடியாது மேடம். உன் சிரமம் எனக்கு புரியுது இளவரசி. திருட்டு பழியோட ஆபீஸை விட்டு வெளியே வந்த உனக்கு மறுபடியும் ஆபீஸ்ல பழைய மரியாதை கிடைக்குமான்னு யோசிச்சு தானே வேலைக்கு வர தயங்குற? இளவரசி, தப்பு பண்ணது நான் தான். அதுக்குண்டான பரிகாரத்தை நாளைக்கே நான் ஆபீஸ்ல பண்ணிடுறேன். உன்ன மாதிரி ஒரு நல்ல ஸ்டாஃபை இழக்கிறதுக்கு நான் விரும்பல. சோ நாளைக்கே நீ டியூட்டில வந்து ஜாயின் பண்ணிக்க. ஓகே? பாத்தீங்களா இளவரசி, உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்ல விதமா முடிஞ்சிருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இளவரசி. இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்ன ராஜா? உங்க மேடம் தான் கார்த்திக் மேல சந்தேகப்பட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொன்னாங்கல்ல. இதான் சமயம்னு நீங்க கார்த்திக் பத்தின எல்லா உண்மையும் மேடம் கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இப்பதான் நீங்க சொன்னீங்க உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. இதுதான் சான்ஸ்ன்னு நான் கார்த்திகை பத்தி மேடம் கிட்ட சொல்லியிருந்தா அப்புறம் அவனுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. என்ன இளவரசி நீங்க, அந்த அயோக்கிய ராஸ்கல் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கான். அவன் விஷயத்துல போய் அவனுக்கு நியாய தர்மம் பார்த்துட்டு இருக்கீங்களே. துரோகம் நினைக்கிறதும் ஏமாத்துறதும் அவங்க ஒண்ணும்.
நல்லது நடக்கணும்னு நினைக்கிறதும் நல்லது செய்யறதும் ஏன் குணம். என் குணத்தை அவனுக்காக என்னால மாத்திக்க முடியாது. நம்ம போலாம் வாங்க. உங்களை மாத்தவே முடியாதுங்க. ஷாம்லி குட்டி, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கேன் தாத்தா. அப்படியா? சரி, நல்லா பண்ணுன. இத சாப்பிட்டுக்கிட்டே பண்ணு. வா வாசு, எப்படி இருக்க? நல்லா இருக்கும்பா. ஆமா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? எல்லாம் காரணமா தான். என்னப்பா நீ இன்னைக்கு நேரத்தோட வந்துட்ட? ஆமா மாமா. ஆமா, சீக்கிரம் வந்துட்டான். எடுத்துட்டு வரேன். அப்பா வாங்கப்பா. வாமா. இந்தாங்கப்பா, இது உங்க கையாலேயே கொடுத்துருங்க. சரி வாசு, இந்தா. என்னப்பா இது? என்ன மாமா, ஷாம்லி பாப்பா ஆபரேஷனுக்காக 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்கல்ல, மறந்துட்டீங்களா? வாங்கிக்கங்க மாமா. வாசு, சமயத்துல உதவி பண்ணி என் பேத்தி உயிரை காப்பாத்திருக்க. ரொம்ப நன்றிப்பா. வாங்கிக்க. ஏன்பா திடீர்னு உங்களுக்கு 2 லட்சம் ஏதுப்பா? யார்ட்டையாவது கடன் வாங்கினீங்களா? இது வாங்கின கடன் இல்லப்பா, வர வேண்டிய கடன். மொத்தமா 5 லட்சம் ரூபா வந்துச்சு. அதான் முதல்ல உன் கடனை தீர்த்துடலான்னு உன்னை வர சொன்னேன். 5 லட்சம் ரூபாய் கடன் வந்துதா? என்னப்பா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆமாப்பா, புள்ள வேலை விஷயமா போய் என் தம்பிக்கிட்ட பணம் கேட்டப்போ நிலத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு ஒரு 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்து எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா, அப்புறம் இப்போ துக்க விசாரிக்க போகும்போது தான் ராஜேஸ்வரி வந்து, இல்லை மாமா உங்களுக்கு இன்னும் 5 லட்ச ரூபா தர வேண்டியிருக்குன்னு சொல்லி இந்த பணத்தை கொடுத்துச்சு. அதான் இந்த பணம். ராஜேஸ்வரியா? ஆமா. அதுவா இப்படி மாறிடுச்சு? என்னால நம்பவே முடியலையேப்பா. எங்களால கூட நம்ப முடியல மாமா. சரி, நம்ம நேரம் நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த வாங்கிக்க. இருக்கட்டும்பா, இந்த பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இந்த பணத்தை வச்சு சுப்பிரமணியோட வியாபாரத்தை விரிவு பண்ணுங்க. என்ன மாமா சொல்றீங்க? சுப்பிரமணி, இந்த பணத்தை வச்சு நான் என்னப்பா பண்ண போறேன்? கொண்டு போய் பீரோல வைப்பேன், இல்லன்னா பேங்க்ல போட போறேன். அதை விட இந்த பணம் உன்கிட்ட இருந்ததுன்னு வச்சுக்கோ, உன் வியாபாரத்துக்கு ஒரு உதவியா இருக்கும்ல. நீ எத்தனை நாளைக்கு தான் வண்டியிலேயே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருப்ப? ஒரு இடத்துல நிலையா உட்கார்ந்து வியாபாரம் பண்ண வேண்டாமா? அதுக்கு இந்த பணம் இருந்ததுன்னா உதவியா இருக்கும்பா. அதுக்காக தான் சொல்றேன். அது இல்ல மாமா. சுப்பிரமணி, நீ ஒன்னும் பேச வேண்டாம். உன் அண்ணன் ஆறுமுகம் தான் பொறுப்பு இல்லாம ஆயிட்டான். உன் தம்பி சண்முகமோ இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல இன்ஸ்பெக்டரா வந்துட போறான். உனக்கு ஒரு நிலையான தொழில் வேண்டாமா? வாசு சொல்றதும் சரியா தானே இருக்கு சுப்பிரமணி. அதான் பணம் வேணான்னு சொல்றேன், எதுக்கு கட்டாயப்படுத்துற? தொழிலை விரிவுபடுத்துற வேலையை பாரு. சரிப்பா, ஆனா இந்த பணத்துல இருந்து ஒரு 50,000 ரூபாய் வேணும்பா. எதுக்கு? பாப்பா ஆபரேஷனுக்காக இளவரசி 50,000 ரூபாய் உதவி பண்ணாங்க. அந்த கடனை தீர்க்கறதுக்காக தான். அவசரப்படாது சுப்பிரமணி. இப்போ பட்ட கடனை தீர்க்கிற நிலைமையில 2 குடும்பமும் இல்லை. கொஞ்சம் பொறுமையா அதை பத்தி யோசிப்போம். என்னமாம்மா சொல்றீங்க? அவளுக்கு எதுக்கு நம்ம கடன்காரங்களா இருக்கணும்? நம்ம கையில பணம் இருக்கிறப்ப அந்த கடனை திருப்பி கொடுக்கறது தானே முறை. முறை பார்க்கறதுக்கு இளவரசி ஒன்றும் 3வது மனுஷி இல்லைம்மா. அவளும் ஒன்ன மாதிரியே இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக. இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது குழந்தையோட ஆப்ரேஷன் செலவுக்கு 50,000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்துருக்கானா, அவ ஏதோ கடனை நினைச்சு கொடுத்துருக்க மாட்டாமா? அதுவும் இல்லாம இப்ப 2 குடும்பத்துக்கும் சூழ்நிலை சரியில்லை. இந்த நேரத்துல வாங்கின பணத்தை போய் திருப்பி கொடுத்தா ஏதோ நம்ம உறவையே அறுத்துக்கிற மாதிரி அவங்க தப்பா நினைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குமா? அதுக்காக தான் சொல்றேன். சுப்பிரமணி, உங்க அப்பா சொல்றது சரிதான்பா. இந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு நீ ஒன்னும் அவசரப்பட வேண்டாம். பொறுமையா கொடுத்தா போச்சு. சரி மாமா. சரி, இந்த பணத்தை கொண்டு போய் உள்ள வை. அப்புறம் வாசு, உன் தொழிலெல்லாம் எப்படி இருக்கு? அது எப்பவும் போல நல்லா நடந்துகிட்டு இருக்குப்பா. எங்க எங்க கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா கயல், ஏன் இங்க நிக்கிற? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? என்னம்மா விஷயம்? எல்லாம் இளவரசி பத்தின விஷயம்தான். இளவரசி விஷயத்த நீனும் நானும் பேசி என்னமா ஆக போகுது? நீங்க சொல்றதும் சரிதான். இளவரசி வீட்ல நீங்க பேசுற எந்த பேச்சுக்கும் மதிப்பும் மரியாதையும் இல்லைங்கிறது தான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதனாலதான் இந்த விஷயமா பேசுறதுக்கு நாளைக்கு எங்க பெரிய மாமா இளவரசி வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருக்காரு. பெரிய மாமாவா? யாரு, மாப்பிளோட அப்பாவா? ஆமா. நல்ல விஷயம் தாம்மா. சம்மந்தி ஜெயில இருந்து வெளியே வந்ததை கேள்விப்பட்டேன்.
அவர் வந்து பேசினாலாவது இளவரசி வாழ்க்கையில நல்ல முடிவு கிடைக்கட்டுமா? இளவரசி வாழ்க்கையில ஒரு நல்ல வழி பிறக்கணும்னு தான் நாளைக்கு மாமா அங்க வந்து பேச போறாரு. ஆனா அந்த இளவரசியும் லீலாவும் என்கிட்டயும் சுப்பிரமணிய மாமா கிட்டயும் நடந்துக்கிட்ட மாதிரி மட்டும் அவர்கிட்ட நடந்துக்கிட்டாங்க, அதோட இளவரசி வாழ்க்கை விளங்காமையே போயிடும். என்னமா சொல்ற? எங்க பெரிய மாமா இருக்காரே, அவர் பாக்குறதுக்கு தான் பரம சாது, ஆனா மகா கோவக்காரரு. அவருக்கு மட்டும் கோவம் வந்தது அவரை யாராலையும் கட்டுப்படுத்தவே முடியாது. அவரு ஜெயில இருந்து வந்த உடனே இளவரசி விஷயத்துல நடந்த எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்காரு. இளவரசி மேல பயங்கர கோவத்துல இருக்காரு. அவர் நாளைக்கு வரதே பேச்சுவார்த்தை நடத்தி 2ல 1 என்னன்னு முடிவு பண்ணதான். அதனால உங்க அண்ணிக்கிட்டயும் இளவரசி கிட்டயும் அவ தங்கச்சி கிட்டயும் கொஞ்சம் பார்த்து பக்குவமா பேச சொல்லுங்க. அவங்க வாயாலே ஏதாவது பேசி இளவரசி வாழ்க்கைக்கு அவங்களே வேட்டு வச்சிட்டு வேணான்னு சொல்லுங்க. ஏதோ இளவரசி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் நான் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க கையில தான் இருக்கு. நான் வரேங்க. என்ன சித்தப்பா சொல்றீங்க? என்னமா பெருசா பூச்செடி காமிச்சிட்டு இருக்கீங்க? அந்த சரவண பெருமாள் என்ன சூரசம்ஹாரம் பண்ண சண்முக பெருமானா? நாங்க பார்த்து பயந்து நடுங்கிறதுக்கு? ஒரு கொலைகாரனோட அப்பா தானே? ஏ லீலா, வாய் முடி. எங்க இளவரசியோட வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாம போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருந்த நேரத்துல கடவுளா பார்த்து அந்த மனுஷனை அனுப்பி வச்சிருக்காருன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்து இப்படி பேசிட்டு இருக்க. இப்ப எதுக்கு மல்லியில திட்டுற? அவ சொல்றதுல என்ன தப்பு? ஏமா, அவதான் சின்ன பொண்ணு புரியாம பேசுறா, நீ இப்படி பேசலாமா? என்ன சித்தப்பா, இனிமே என்ன பேசணும்? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அந்த கொலைகாரனோட அப்பா எதுக்கு இங்க வரணும்? அதானே, இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? நீங்க உங்க வேலைய பாருங்க. வீட்டு பக்கம் வந்துடாதீங்கன்னு முகத்துல அடிச்ச மாதிரி அந்த கயல்விழி கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா நீங்க எங்க சித்தப்பா. அதை விட்டுட்டு அந்த கயல் என்னமோ பெரிய இவ மாதிரியும் அந்த சரவண பெருமாள் என்னமோ 18 பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற நாட்டாம மாதிரியும் அவர்கிட்ட எங்களை பார்த்து பேசுங்கன்னு அட்வைஸ் பண்ண வந்திருக்கீங்க. இது பரமாயில்ல. இந்த விஷயத்துல நீ தேவையில்லாம பேசி எனக்கு மரியாதை கொடுக்கலன்னு தான் இந்த வீட்டுக்கு நான் கொஞ்ச நாளா வராம இருந்தேன். அந்த வீட்டு பெரிய மனுஷன் கீழே இறங்கி வந்து இளவரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் நம்ம வீட்டு பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் இங்க பேச வந்திருக்கேன். நீ தேவையில்லாம பேசாத. நீ சின்ன பொண்ணு, வாயை மூடிட்டு சும்மா இரு. எப்படி சித்தப்பா அமைதியா இருக்க முடியும்? இன்னைக்கு நாங்க அப்பா இல்லாத பொண்ணுங்களா இருக்க யார் காரணம்? அந்த கொலைகாரன் தானே. அந்த கொலைகாரனோட வாழ்றதுக்கு அக்காவை அனுப்பி வைங்கன்னு கூப்பிட வருவாங்க. அத பாத்துட்டு நாங்க பொறுமையா இருக்கணுமா? ஏய், என்ன கூட கூட பேசிட்டு இருக்க? உன் அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமைறது உனக்கு பிடிக்கலையா? கொஞ்சம் வாய மூடி பேசாம இரு. எதுமா நல்ல வாழ்க்கை? உன் பூவையும் பொட்டியும் பறிச்சவனோட போய் வாழ்றதா நல்ல வாழ்க்கையா? அப்பா இல்லாம நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் காரணமானவன் கூட போய் என்ன குடும்பம் நடத்த சொல்றியா? நான் தான் சொல்றேன் இல்லம்மா, அவனை பார்க்கும் போதெல்லாம் அப்பா இறந்து போன ஞாபகம் தான் வருதுன்னு. அப்புறம் எப்படி நான் அவன் கூட போய் வாழ முடியும்?